நிஷா மேம். நிஷா மேம் கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஹலோ. எஸ். ஓகே. ஹலோ. கேக்குதா மேம்? கேக்குது. ஓகே. என் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாய்ஸ் சொல்லுங்க மேம். நீங்க நம்ம ஆக்சஸ் இந்தியா நிறுவனத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? நான் ஜாயின் பண்ணி 10 days ஆகுது. 10 days ஆகுது. சூப்பர். சோ இப்போ இவ்வளவு நேரம் நான் சொல்லி தந்த இந்த ஒரு 13 பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பாயிண்டா எப்படி? ஆமா, கண்டிப்பா தெரியாதது நீங்க தெரிஞ்சுக்கிட்டேன். எதுவும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களோட அப்ளைன்ஸ் இல்ல உங்களோட லீடர்ஸ் யாரும் சொல்லி தந்திருக்காங்களா? இல்ல, மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணது மூலமா தெரிஞ்சிருக்கேன். ரைட். ஓகே. எல்லாமே மீட்டிங்ஸ் மூலமா நீங்க வந்து தெரிஞ்சிருக்கீங்க. கரெக்டா? கரெக்ட். எஸ். சூப்பர். சோ இப்போ நீங்க இந்த ஒரு இடத்துல 13 பாயிண்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்டா? இதுக்கு கரெக்ட். ஆமா. அப்புறம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அது என்னங்கிறத ஆ பாத்துடலாமா? பாத்துரலாம். ஓகே மேம். சோ இப்போ நம்ம என்னோட ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து பேசிக்கான டீடைல்ஸ். ஓகேங்களா? நமக்கு அதுல வந்து பேசிக்கா நமக்கு வந்து தெரியக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஓகேவா? சோ இப்போ நமக்கு அடுத்து மிக முக்கியமா தெரியக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன். கரெக்டா? கரெக்ட். ஆக்சஸ் இந்தியா அப்படிங்கிற நம்மளோட அப்ளிகேஷனை நமக்கு சரியான முறையில யூஸ் பண்ண தெரியணும். கரெக்டா? கண்டிப்பா. அதுக்கு நமக்கு 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு நம்மளோட வெப்சைட், இன்னொன்னு அப்ளிகேஷன். கரெக்டா? கரெக்ட். சோ அந்த வெப்சைட்டுக்கு நம்ம எங்க போய் பார்க்கலாம்? நெட்ல மூலமா அந்த மாதிரி நெட் மூலமா நம்ம போய் பார்க்கலாம். கரெக்டா? சோ அது எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டைரக்டா கூகுள் குரோம்லயோ இல்ல கூகுள்லயோ நம்ம டைரக்டா போய் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நான் வந்து கூகுள் குரோம் வந்து ஓபன் பண்றேன். இதுல மேல வந்து ஆக்சஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெல்லிங் கரெக்டா அடிச்சோம் அப்படின்னாலே கீழே 2வது லிஸ்டா நமக்கு வந்து வந்துருது. ஓகேங்களா? accessindia.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். சரிங்களா? சோ இது நம்ம டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேஜே நம்ம வந்து டச் பண்ணி நம்மளோட ஆக்சஸ் இந்தியா சப்போர்ட் ஆப் அப்படிங்கிறத நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இதுல எப்படிப்பா நான் லாகின் பண்றது? இதுல எங்க போய் நம்ம லாகின் பண்ணலாம்? கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சைன் அப் லாகின் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் காமிச்சிருக்காங்களா? அந்த லாகின் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்த நம்ம பிரஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல மேல வந்து அந்த ஹியூமன் சிம்பிள் போட்டிருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட மெம்பர்ஷிப் ஐடியும் கீழே அந்த லாக் போட்டிருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட பாஸ்வேர்டும் நம்ம வந்து அடிக்கணும். சரிங்களா? ஸோ இதுல நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு மெம்பர்ஷிப் ஐடியும் பாஸ்வேர்டும் அதிலே வந்துடுச்சு. இப்ப சைன்இன் கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதே பேஜ் தான் ஓபன் ஆகுது. அப்படிதானே மேம்? ஆமா. பட் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சேஞ்சஸ் ஆயிருக்கும். போர்ட்டல் லாக் அவுட் அப்படின்னு சொல்லி 2 விஷயமே மாறி இருக்கும். கரெக்டா? கரெக்ட். அந்த போர்ட்டல். இப்ப இந்த போர்ட்டல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம டச் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். கரெக்டா? கரெக்ட். இதுல நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடியது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு கார்னர்ல ஒரு 9 புள்ளி இருக்குதுங்களா? அந்த 9 புள்ளியை நம்ம டச் பண்ணோம்னா இதுல நமக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இங்க ஓபன் ஆகும். சரிங்களா? அது போக இதுல நம்மளோட ப்ரொஃபைல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பாக்குறதுக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு கார்னர்ல ஒரு செட்டிங் மாதிரியான சிம்பிள் இருக்குதுங்களா? அந்த செட்டிங் மாதிரியான சிம்பிளை நம்ம டச் பண்ணோம்னா நம்மளோட ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது என்னோட பேர்ல தான் ஓபன் பண்ணிருக்காங்களா? என்னோட பேர்ல தான் நான் கொடுத்த நாமினி பேர்ல தான் இதுல வந்து எனக்கு நாமினி அப்ளை பண்ணிருக்காங்களா? எனக்கு என்னோட கான்டாக்ட் நம்பர் தான் இருக்குதுங்களா? என்னோட பேங்க் ஆதார் கார்டு தான் இருக்குதா? என்னோட என்ன டேட் ஆஃப் பர்த் தான் இருக்குதா? அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம பே அவுட் சம்மரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா? அது உள்ள போயிட்டு ஃப்ரம் டேட் ஃப்ரம் வீக் டு வீக் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் காமிச்சிருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். இதுல நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் நம்ம சிஇடிஸ் வந்து முன்னாடி சிஇடி ஆன எல்லாருமே 40 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சிஇடிஸ் எல்லாருமே 20 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். கரெக்டா?
ஆமா சொல்லியிருந்தீங்க. அவங்கெல்லாம் எப்படி 40 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்காங்க, 20 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயில இதுல இருந்து தான் ம். பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. சோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரம் வீக்ல ஆ ம். ஒரு 10 வாரம், ஒரு 10 வாரம் முன்னாடி போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 20வது வாரத்துல இருந்து இப்போ வரைக்கி நம்மளோட அந்த ஒரு இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறத சப்மிட் குடுத்தோம்னா, நமக்கு தெரிஞ்சிரும். ம். புரியுதுங்களா? ம். ஆம். தெரியுதுங்களா? வீக் 20ல ஓகே. 3600, வீக் 21ல 600, வீக் 22ல 600, வீக் 23ல 1800 இப்படின்னு சொல்லி, நம்ம ம். எந்த ஐடி லாகின் பண்ணியிருக்கோமோ, அந்த ஐடில உள்ள இன்கம் ப்ரூஃப் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஆம். ஆம். இந்த மாரி ஸ்டார்ட்டிங் டேட்ல இருந்து இந்த வாரம் வரைக்கி நம்ம அந்த ஒரு பிவியா இருக்கட்டும், அந்த ஒரு இன்கமா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஆம். ஆம். ஓகேவா? ஓகே சார். சோ அப்ப இது ஓகே, நமக்கு ஓகே. யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா? கண்டிப்பா. ஆமா யூஸ்ஃபுல்லானது தான். இதனால நம்ம ஜாயின் பண்ணின நாளுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். இத வச்சு தான் நம்மளோட சிடிஸ், ஈடிஸ் இவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயில நம்ம வந்து சொல்றோம். புரியுதுங்களா? ம். ஆ, ஆ. அதுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அ நமக்கான அ பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்றது, அதுக்கு பிறகு பான் கார்ட் ஆட் பண்றது, இந்த மாரியான நெறைய ம். விஷயங்கள நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆ, ஆ. அது எல்லாத்தையுமே உங்கள இந்த இடத்துல இன்வைட் பண்ண அந்த ஒரு லீடர்ஸ் மூலமா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ம். ஓகே. ஓகேவா? சோ இவ்வளவுதான் நம்ம ம். சப்போர்ட் ஆப்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஓகே, ஓகே. ம். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஆப் எங்க இருந்து நம்ம வந்து எடுப்போம், டவுன்லோட் பண்ணுவோம்? Play Storeல. எஸ். நம்ம மெயின் ஆப் இப்ப வந்து புதுசா அ ஆக்சஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி accessindia.com அப்படின்னு சொல்லி சூப்பரான ஆப் அப்படிங்கிறத இங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சஸ் இந்தியான்னு சொல்லி பிளே ஸ்டோர்ல நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா, கிட்டத்தட்ட ம். 4.8 ஸ்டார் ரேட்டிங்ல நமக்கான ஆப் அப்படிங்கிறத இங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம ஓப்பன் குடுத்தோம் அப்படின்னா, நம்ம ம். இந்த ஆப்ல நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னு ம். சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுல லாகின் பண்றது எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கரெக்ட்டா? ம். கரெக்ட்டு. அங்க பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு ரைட் சைடு கார்னர்ல அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்துல ஒரு ஹியூமன் சிம்பல் இருக்கும். கரெக்ட்டா? கரெக்ட்டு. அந்த ஹியூமன் சிம்பல டச் பண்ணீங்கன்னா, ஆ 1 மினிட். நான் லாக் அவுட் குடுக்கல. ஹியூமன் சிம்பல டச் பண்ணோம்னா, இந்த மாரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே. சரிங்களா? ம். ஸோ ம். இதுல மெம்பர்ஷிப் ஐடி மேல பண்ணணும். பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத ம். கீழ போடணும். சரிங்களா? ம். ஓகே சார். ஸோ இத நம்ம அதுல மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, சைன் இன் குடுத்தோம் அப்படின்னா, நமக்கான பேஜ் அப்படிங்கிறது மறுபடியும் அதே மாரி ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? ம். ம். இதுல ஓகே. நமக்கான ப்ரொஃபைல் தான் ஓப்பன் ஆயிருக்கா? என்னோட ஐடி தான் ஓப்பன் ஆயிருக்கா? அப்படிங்கிறத ப்ரொஃபைல்ல போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஓகேவா? ஆ ஓகே சார். ஸோ இதுல நம்ம ப்ரொஃபைல்ல நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். என்னோட கான்டாக்ட் நம்பர்ல தான் இருக்குது. அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறவு, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு ம். சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எனக்கு அடுத்து இவங்க தான் வந்திருக்காங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கரெக்ட்டா? ஆ கரெக்ட்டு. அத எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க ரெஃபரல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. கரெக்ட்டா? பே அவுட் சம்மரிக்கு கரெக்ட். அடுத்து. ம். ம். அந்த பே அவுட் சம்மரிக்கு அடுத்து நம்ம உள்ள போயிட்டு, இந்த இந்த பேஜ்ல ஜூம் பண்ணி எடுத்தாலும் சரிதான், இல்ல அப்படியே எடுத்தாலும் சரிதான். இந்த கோடு ம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 564 சரிங்களா? அந்த இடத்துல ம். சென்டர்ல நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து உள்ள ம். நபர் அப்படியே ஓப்பன் ஆயிருவாங்க. ஆ. தெரியுதுங்களா? தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியுது. 564 அத நம்ம டச் பண்ணோம்னா, அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இது ஜூம் பண்ணி தான் நம்ம ஓகே சார். எடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஜூம் இல்லாம கூட நம்ம வந்து ம். கரெக்ட்டா டச் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கீழ கீழ ஓப்பன் ஆகும். ம். தெரியுதுங்களா? தெரியுது சார். ம். 1 மினிட். சரியா கிளிக் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாரி நம்ம கீழ கீழ நம்மளுக்கு அடுத்து இவ்வளோ பேர் வந்துகிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவான முறையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் ஓகே. எனக்கு அடுத்து ஆள் வந்துட்டாங்க. எனக்கான இன்கம் நான் எப்படி பார்க்கிறது? கரெக்ட்டா? கரெக்ட்டு. எனக்கான இன்கம் எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய 3 லைன டச் பண்ணி, மை வாலெட் அப்படின்னு ம். சொல்லி 3வது ஆப்ஷன் இருக்கு. கரெக்ட்டா? கரெக்ட்டு. அந்த 3வது ஆப்ஷன நம்ம டச் பண்ணோம்னா, எனக்கான இன்கம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி வாலெட் பேலன்ஸ்ன்னு சொல்லி மேலேயே காமிச்சிருது. ஆமா. ஓகேவா?
அது போக கீழ ம். எனக்கு எவ்வளவு இன்கம் கிரெடிட் ஆயிருக்கு, அந்த இன்கம நான் எப்ப டெபிட் பண்ணியிருக்கேன், எந்த செகண்ட் வந்திருக்கு, எந்த செகண்ட் நான் வந்து டெபிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே இந்த இடத்துல டீட்டெயிலா பார்க்கலாம். ஆ, ஓகேவா? ஆ. ஓகே இத சார். தான் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ம், ம். சரிங்களா? ஓகே. இது நம்ம ஆப் லான்ச் பண்ண டேட்ல இருந்து தான் இருக்கும். ஓகேவா? ம், ஸோ ம். அங்க ஓகே சார். ஆ பார்த்தீங்கன்னா 6வது மாசத்துல இருந்து தான் எனக்கு வந்து அந்த ஒரு பே அவுட் சம்மரி அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ம், ம், ம். இத நம்ம ஓகே ஃபுல்லா சார். பார்க்கணும் அப்படின்னா, அந்த சப்போர்ட் ஆப்ல நான் சொல்லி தந்தேன் தெரியுமா? அந்த ஆமா. மாரி நம்ம வந்து ஃபுல்லா பார்த்துக்கலாம். ஓகேவா? ம். ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் வந்த இன்கம நான் எப்படிப்பா என் கையில எடுக்கிறது? இல்ல என்னோட ஜிபேல ம், எடுக்கிறது? அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். கரெக்ட்டா? ம். கரெக்ட், கரெக்ட். அது எங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே 3 லைன டச் பண்ணி கீழ ஸ்க்ரோல் ம். பண்ணீங்கன்னா, பே அவுட் சம்மரின்னு இருக்கா? சாரி, சாரி. இருக்கு. ஆ மெயின் வாலெட் அப்படின்னு சொல்லி ஒரு ம். ஆப்ஷன் இருக்கா? டிஸ்கவுண்ட். இருக்கு. மெயின் வாலெட் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்த டச் பண்ணோம்னா, மேல வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்ன்னு இருக்கா? இருக்கு. வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்ட நம்ம குடுத்து, ஒரு ரூ. 500 நான் வந்து சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, நம்ம அதுல ட்ரான்ஸ்ஃபர் டூ ஐடி அப்படின்னு சொல்லி போட்டோம்னா, நமக்கு ம். இந்தியா பிர அ சாரி இந்தியாவால் அப்ரூவல் செய்யப்பட்ட ஆப்பா இருக்கிறதுனால, நமக்கு டாக்ஸ் ஃபைல் பண்ணி ரூ. 475 தான் நம்ம பேங்க் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்துட்டா? வந்துருச்சு. என்னோட பேரு, என்னோட ஐஓபி பேங்க் அக்கவுண்ட் நம்பரு, என்னோட ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே டீட்டெயிலா ம், வந்துட்டா? ம். இந்த வந்துருச்சு. கேஒய்சி நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வரும். இல்ல அப்டின்னா 2 டேஸ்ல உங்களுக்கு அதே அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிரும். சரிங்களா? ம். இது ஆ என்ன சொல்ல? ரிட்டர்ன் ஆகாம இருந்துச்சு அப்டின்னா, நீங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கூட நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ம். ஆனா ஓகே 2 டேஸ் சார். உங்களுக்கு வந்து வொர்க்கிங் டேஸா இருக்கும். சரிங்களா? ம். ஓகே இப்ப சார். நான் இத எஸ்க்கு குடுத்தேன் அப்டின்னா, என்னோட பேங்க்குக்கு ரூ. 475 ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேவா? ம். ம், ம். அது எவ்வளோ நேரத்துல அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12 மணி நேரத்துல. ஓகேவா? ஓகே சார். ம். ஓகே. எனக்கு இந்த ரூ. 25 நான் மிச்சம் பிடிக்கணும். நான் எதுக்காக ம். இன்கம் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நபர்கள், இங்க கீழ வந்து ட்ரான்ஸ்ஃபர் டூ அதர் பேங்க்ன்னு சொல்லி இருக்கா? இருக்கு. அதுல நீங்க மெம்பர்ஷிப் ஐடி இந்த இடத்துல டைப் பண்ணி, உங்கள ரெஃபர் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆ. அவங்களோட மெம்பர்ஷிப் ஐடிய நீங்க இதுல டைப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட மெம்பர்ஷிப் ஐடி டைப் பண்ண அடுத்த நிமிஷம் அவங்களோட பேர் வந்துரும். ம். தெரியுதுங்களா? தெரியுது. என்னோட மகாராஜா. ஃபிரெண்ட்ஸ் நம்ம ஆக்சஸ் இந்தியால ஒன் ஆஃப் த சிஇடியா இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஐடி நம்பர நான் அடிச்சேன். அவங்க பேரு இந்த இடத்துல வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? ம். ஸோ இப்போ நான் இதுல ஒரு ரூ. 1000 நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ன்னு குடுத்தேன் அப்படின்னா, நமக்கு ஓடிபி கேட்கும். ம். ஓடிபி உங்க மெசேஜுக்கு உங்க செல்லுக்கு மெசேஜ் வந்தா மட்டும் தான், அத வந்து ஷேர் பண்ண முடியும். ம். வந்துருச்சுங்களா ஓடிபி? வந்துருச்சு. ஸோ அந்த ஓடிபிய நான் இந்த செல்லுல நான் டைப் பண்ணுனா மட்டும் தான், மகாராஜன் ம். சாருக்கு இந்த ரூ. 1000 ஷேர் ஆகும். ம், புரியுதுங்களா? ம். ஆ. ஸோ அப்போ இப்படி கூட நம்ம அனுப்புன இந்த ரூ. 1000 என்னோட ஃப்ரெண்ட் மகாராஜன் சார் எனக்கு வந்து ஜிபேல அனுப்பி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஓகே சார். ம். இதே மாதிரி உங்கள இன்வைட் பண்ண உங்க லீடரா இருக்கக்கூடிய அந்த ஒரு நபருக்கு நீங்க ஷேர் பண்ணி, அந்த ஒரு அமௌண்ட்ட நீங்க வந்து வாங்கிக்கிடலாம். சரிங்களா? ஓகே சார். ஸோ இந்த 2 விஷயமும் நமக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. ஸோ அத கீழ ம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், எவ்வளவு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், எந்த மெயில் ஐடிக்கு ம். ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, எல்லாமே இந்த இடத்துல டீட்டெயிலா நம்ம வந்து பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா? ம். தெரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் ரொம்ப ம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ வந்து ரூ. 3500 பேக்கேஜ்ல தான் வாரோம். கரெக்ட்டா? கரெக்ட்டு. யாராவது நம்ம டீம்ல வந்து ஃபெமி சானிட்டரி நாப்கின் பேக்கேஜோ, இல்ல டிரெஸ் பேக்கேஜோ, இல்ல கிராசரி பேக்கேஜ்லயோ வருவாங்க. கரெக்ட்டா? கரெக்ட்டு. அது எப்படிப்பா நான் ஆர்டர் பண்ணுது? அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். கரெக்ட்டா? இருக்கும். ம். அத எப்படி நம்ம வந்து ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3 லைன டச் பண்ணி மேல ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கா? இருக்கு. ஷாப் பை கேட்டகரி நம்ம டச் பண்ணோம்னா, கீழ ஃபெமி கிட்ன்னு இருக்கா? இருக்கு. இந்த ஃபெமி கிட்ட நம்ம டச் பண்ணோம்னா, அதுல 7 பீஸா, இல்ல 10 பீஸா அப்படின்னு சொல்லி அதிலேயே காமிச்சிரும். ஸோ அப்போ அந்த 7 ம். பீஸ்னா ரூ. 4100 ஃபெமி கிட்டு, ரூ. ம். 4600 ஃபெமி கிட்டு, 10 பீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அது வந்து ரூ. 7100 ஃபெமி கிட்டு. ஓகேங்களா? ம். ஓகே சார்.
அதுல நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அந்த ஒரு ஐடிய லாகின் பண்ணுனா மட்டும்தான் நமக்கு வந்து ஷேர் ஆகும். ம். சாரி, அதாவது என்ன சொல்ல, புக் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது நம்ம 4000 ரூபாய் ஃபெமி கிட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சாரி ஓகே. கிட். நம்ம சாரி ம். கிட்ல நம்ம உள்ள வந்திருந்தோம் அப்படின்னா ஆப்ல வந்து கொஞ்சமா ம். தான் பொருட்கள் இருக்கும். சரிங்களா? அதே ஆ. சமயம் சென்னை சரௌண்டிங்ல இருந்தாங்க, இல்ல நியர்பை இருந்தாங்க அப்படின்னா, நேரடியா ம். நம்மளோட ஹெட் ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ஷாப்ல போயி, அங்க இருக்கக்கூடிய சாரீஸ, அங்க இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ம். ஓகே சார். ஸோ அந்த ம். மாரியா இருக்கக்கூடிய இந்த ஒரு சாரீஸ கூட நம்ம ரூ. 4600 பேக்கேஜ்ல உள்ள வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ம். அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் பேக்கேஜ். ஓகேங்களா? ஸோ மளிகை ஜாமான் ஓகே. பேக்கேஜ் மட்டும் நமக்கு சப்போர்ட் ஆப்ல போயிட்டு ஆர்டர் போடுற மாரி இருக்கும். நியூ ஆப்ல ஆர்டர் ம். போடக்கூடிய வசதி வரல. சரிங்களா? ஓகே சார். ஸோ ம். ஃபெமி கிட்டும், சாரி கிட்டும் நியூ ஆப்ல நம்ம வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். கிராசரி மட்டும் ம். நம்ம வந்து ஆ சப்போர்ட் ஆப்ல, அதாவது நான் குரோம்ல ஓப்பன் பண்ணேன் தெரியுமா? ம். இது தெரியுதுங்களா? தெரியுது சார். ஸோ இதுல வந்து தான் நம்ம வந்து அந்த கிராசரி அப்படிங்கிறத நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும். அது எங்க அப்படின்னு சொல்லி ம். பார்த்தீங்கன்னா, மேல அந்த ஒரு 3 லைன் தெரியுதுங்களா? ஆ. 3 லைன நம்ம டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டர் பேக்கேஜ் அப்படின்னு தெரியுதா மேம்? தெரியுது மேம். தெரியுது சார். ஹோம் நீட் கிராசரி அப்படிங்கிறத டச் பண்ணோம்னா, கிராசரி ஸ்டார்டர் பேக் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். ஸோ இதுல ஆ. நம்ம அந்த ஐடி மெம்பர்ஷிப் ஐடிய லாகின் பண்ணா தான் நமக்கு இது வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இப்ப ம். நம்ம குடுத்த பிறகு இதுல அ இதுல போயிட்டு நம்ம வந்து ஆட் டூ கார்ட் குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு அதுல வேலட் ம். இல்லன்னு சொல்லி எனக்கு காமிக்கி, சேம் நீங்க அந்த ரூ. 6200 பேக்கேஜ் இதுல லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? ஓகே சார். ம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அ அந்த பேக்கேஜ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ம். ஓகே சார். ம். ஸோ இது எல்லாமே நம்ம நியூ ஆப்ல தெரிஞ்சுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? ஓகே. ம். இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் ஐடிக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றது. ஸோ பாஸ்வேர்ட் வந்து இப்போதைக்கு யாரும் சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் கேர்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால ஆ. பாஸ்வேர்ட் யாருமே சேஞ்ச் பண்றதில்ல. கம்பெனில இருந்து வரக்கூடிய அதே ஒரு பாஸ்வேர்ட வச்சு தான் எல்லாருமே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆ. ஓகே சார். 3வது ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கேர் நம்பர். ம். அது தெரியுங்களா மேம்? தெரியாதே! தெரியுமா? இல்ல தெரியாது. தெரியாது. ஸோ அத நம்ம எங்க போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3 லைனையும் நம்ம வந்து டச் பண்ணி, கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ன்னு இருக்குதுங்களா? இருக்கு. ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ட நம்ம டச் பண்ணோம்னா, அதிலேயே உங்களுக்கு வந்து அந்த கால் பண்ணக்கூடிய அந்த ஒரு சிம்பல் இருக்குதுங்களா? இருக்கு. அத நம்ம டச் பண்ணோம்னா, டைரக்ட்டா நம்ம கால் ஹிஸ்டரிக்கு வந்துரும். தெரியுதுங்களா? ஆ. ம். நம்பர் தெரியுது. ம். கால் ஹிஸ்டரிக்கு வந்துரும். இதுதான் நம்மளோட கஸ்டமர் கேர் நம்பர். ஓகேவா? ம். இதுக்கு நீங்க ஓகே சார். எத்தன மணில இருந்து எத்தன மணி வரைக்கும் கால் பண்ணணும்? அதாவது உங்களுக்கு புரியல. நம்பர் தந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு நடுச்சாமத்துல 12 மணிக்கு அடிப்போம் தெரியுமா? அப்படி அந்த மாரிலாம் அடிக்க முடியாது. ஓகேவா? ஆ ஓகே சார். அவங்களுக்கும் ஒரு ஆஃபீஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த ஆஃபீஸ் டைம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? ஆ எத்தன மணில இருந்து எத்தன மணி வரைக்கும்? காலையில 10:30ல இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும். ஆ ஒரு 8 ஹவர்ஸ் மட்டும் நம்ம அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆ ஓகே சார். இது மறுபடியும் நான் வேணாலும் டச் பண்ணி காமிக்கிறேன். நான் வேற ஒண்ணுமே பண்ணல. இந்த இத வேணாலும் கேன்சல் பண்ணிருறேன். ஓகேங்களா? ம். கால் ஹிஸ்டரி நான் ஓகே. கேன்சல் பண்ணிட்டேன். இத நான் டச் பண்றேன். ம். டைரக்ட்டா கால் லாகுக்கு ஓப்பன் ஆயிருது. தெரியுதுங்களா? ம். ஆ இப்ப நீங்க கால் பண்ணீங்கன்னா, ரிங் மட்டும் தான் போகும். ஆள் எடுக்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஓகே சார். அப்ப இந்த மாரியான நெறைய விஷயங்கள் இதன் மூலமா நம்ம வந்து கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? ம். ம். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? அது நல்லா யூஸ்ஃபுல்லா தெளிவா ஓகே. தெரிஞ்சுச்சு. ஸோ இதுல பொருள் பர்ச்சேஸ் பண்றது, அதுதான் மிக முக்கியமான ம். ஒரு விஷயம். கரெக்ட்டா? கரெக்ட்டு. இதுல நம்ம எப்படி பொருள் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல மேலேயே இருக்கும். ஃப்ரெஷ் கிராசரி அப்படின்னு சொல்லி இருக்கா? ஆ ஸோ அத நம்ம டச் பண்ணோம்னா, நமக்கு தேவையான அமேசான் கார்டுகள்ல இருந்து எடுத்து உருவாக்கப்பட்ட அரிய வகை பொருட்கள் எல்லாமே நம்ம கண்ல தெரியும். தெரியுதுங்களா?
ம். ஆ தெரியுது. எங்கேயுமே கிடைக்காத பொருட்கள், யாருமே பார்க்காத பொருட்கள் எல்லாமே இதுல இருக்கு. கரெக்ட்டா? ஆ கரெக்ட். ஆமாவா? எல்லாம் நான் என்ன பார்த்த சொல்றேன்? பொருளாவே வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே பார்த்த பொருளா தான் வருது. அப்படிதானே? ஆமா. அப்ப இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் தான். கரெக்ட்டா? கரெக்ட். இது எல்லாத்தையுமே நம்ம தேவைன்னா மட்டும் தான் நம்ம வந்து வாங்க போறோம். ஆமா. அப்படி வாங்கக்கூடிய ஒரு சில பொருட்கள நான் இந்த இடத்துல நான் வந்து செலக்ட் பண்றேன்னு வைங்க. இப்படி செலக்ட் ம். பண்ணி ஒரு 5 பொருள நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். வியூ கார்ட் குடுத்துட்டு, நீங்க உங்களோட ஆக்சஸ் இந்தியாவுல வேலட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஆக்சஸ் இந்தியா வேலட் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ம். 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 இல்ல அப்படின்னா, ப்ளீஸ் ஆர்டர்ன்னு சொல்லி இருக்கும். அத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அத நீங்க அந்த ப்ளீஸ் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது கார்டு, நெட் பேங்கிங்கு, வேலட் இந்த மாரியான விஷயங்களை ம். நீங்க வந்து ஆட் பண்ணி வாங்கிக்கிடலாம். புரியுதுங்களா? ஆ ஓகே சார். ஸோ நம்ம இது வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியில போயிட்டோம்னா, அ அ ம். அப்ளை வாலெட்ன்னு சொல்லி குடுத்தோம்னா, நம்ம ஆக்சஸ் இந்தியா வேலட், ப்ளீஸ் ஆர்டர்ல ம். உள்ள போய் குடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்டு, நெட் பேங்கிங்கு, ஃபோன்பே, கூகுள் பே அந்த மாரியான Paytm அந்த மாரியான ஆப் மூலமாவும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஆ ஓகே சார். இதுதான் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? ஆ ஓகே சார். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க் யூ சோ மச். ஸோ சூப்பரான முறையில 2 பேருமே இந்த இடத்துல வந்து என் கூட இன்டராக்ட் பண்ணி பேசுனீங்க. ராமு மேமுக்கும், நிஷா மேமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இதே விஷயத்த நீங்க கத்துக்கிட்டதோட மட்டும் இல்லாம, உங்களோட டீம்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்களுக்கும் இதே விஷயத்த இன்னும் நெறைய இம்ப்ளிமெண்ட் ஷேர் பண்ணுங்க. பண்ணுங்க. அவங்களையும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க் யூ சோ மச் மேம். ஸோ ம். சூப்பரான தேங்க் முறையில கிட்டத்தட்ட 215 நபர்கள் இந்த ஒரு வருமான வாய்ப்பை எடுத்து சூஸ் பண்ணதன் விளைவா, இந்த ஒரு டெக்னிக்கல் ட்ரெய்னிங் அப்படிங்கிறத அட்டெண்ட் பண்ணீங்க, கேட்டீங்க, கவனிச்சீங்க. ஸோ இதே விஷயத்த நீங்க மட்டும் கேட்டதோட மட்டும் இல்லாம, நீங்க இம்ப்ரூவ்மென்ட் ஆகுறதோட தவிர்த்து, உங்கள நம்பி வரக்கூடிய நெறைய பேருக்கு இந்த ஒரு விஷயத்த குடுங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட் அப்படிங்கிறத குடுங்க. அத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேருக்கு இந்த ஒரு வருமான வாய்ப்ப குடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். விஷ் யூ ஆல் இன் சக்சஸ் இன் ஆக்ஸஸ் இந்தியா. தேங்க் யூ சோ மச். பேக் டூ தி ஹோஸ்ட்.